நீங்க கூட நேற்று கேட்டுருக்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னீங்களே. அதுக்கு உங்க தியாகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க போராட்ட களத்தை சொல்லுங்களேன், உங்க உழைப்பை சொல்லுங்களேன். எந்த உழைப்பும் கொடுக்கல. தமிழ்நாட்டில் எத்தனை பேரிடர் ஏற்பட்டுச்சு? கஜா புயல் வந்துச்சு, வர்தா புயல் வந்துச்சு, தானிய புயல் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. அப்பெல்லாம் விஜய் தம்பி நீங்க எங்க இருந்தீங்க? மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்னப்பா உங்க பேச்சுக்கு அளவே இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்ச, அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு யார் உழைச்சா? நீங்க களத்துல இறங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அரணை உருவாக்கி கொடுத்தீங்களா விஜய் தம்பி? இல்ல தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையா இருக்கிற முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவுக்கு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி விவசாயிகளோட நின்று அந்த உரிமைகள் எல்லாம் மீட்பதற்கு பாடுபட்டீங்களா விஜய் தம்பி? இல்ல இளைய சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன வழிகாட்டி இருக்கிறீங்க தம்பி? சிறு வயதுல திரைப்படத்தில் நடித்து சன்மானம் வாங்கி இப்போது தனி விமானத்தில் செல்கின்ற வகையில உங்க குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இதுதானே நீங்க செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற தியாகம். என்னப்பா இது உங்க ஆட்டம் தாங்க முடியலையே, திருச்சியில பார்க்க முடியலையே. இது உலக அதிசயமா இருக்குது. திருச்சியில நன்றி அறிவிப்பு வந்தீங்க சரி, உங்களுக்கு எல்லாம் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க சரி. திருச்சி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது உருப்படியா ஏதாவது செய்தி சொன்னீங்களா விஜய் தம்பி? மேகதாட்டு அணை பிரச்சனை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? பயிர்கட்டு தள்ளுபடி பிரச்சனையா இருக்கு, தமிழகமே போராட்ட களமா இருக்கு, அதை பத்தி ஏதாவது நீங்க தீர்வு சொன்னீங்களா? பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்க, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிற, போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிற, மின்சார தடை இருக்கிற, குடிநீர் பஞ்சம் இருக்கிற, இதையெல்லாம் 25 நாள்ல சீர் செய்ய முடியும் நாங்க சொல்லல. நிச்சயமா விஜய் தம்பி சொல்றத போல 25 நாள்ல ஒண்ணும் முடியாது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்றதையாவது நீங்க தேர்தல் களத்துல பேசுனீங்களே. அதுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நான் என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், என்ன செய்ய போறேன், அதையாவது சொல்ல வேண்டாமா? இன்னும் நடிகராகவே இருந்து தமிழ்நாட்டு மக்களிடத்துல நடித்து கொண்டே இருந்தா தம்பி விஜய் நீங்க எப்ப முதல்வரா பொறுப்பேற்க போறீங்க? முதல்வரா வந்துட்டீங்கன்றத நீங்க மறந்துட்டு நடிகராகவே எல்லாரையும் விமர்சனம் செய்றீங்களே. அது அதிமுகவாவது உங்களை கிள்ளிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. எங்க நேரம், எங்க காலம், புரட்சி தலைவர் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பாரத ரத்னா அவர்கள் தொடங்கிய கட்சி, இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து வளர்த்தெடுத்த கட்சி, புரட்சி தமிழர் ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல உங்களை போன்ற சினிமா கவர்ச்சி இல்லை. அவருக்கு சினிமா கவர்ச்சி இல்லாதனாலே நீங்க எதை வேணாலும் பேசிடலாமா? அதிமுகவை அபரிக்க நினைக்கிறீங்க, அதிமுகவை அழிக்க நினைக்கிறீங்க. உங்க ஆணவம், அகம்பாவம், பேச்சு தெரியுது விஜய் தம்பி. மாண்புமிகு முதல்வரே, அதிமுகவை இன்னும் ஏளனப்படுத்துங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் தம்பி இன்னும் அசிங்கப்படுத்துங்க, எங்களை கேவலப்படுத்துங்க, எங்களை உதாசீனப்படுத்துங்க, எங்களை அவமானப்படுத்துங்க. அப்பதான் அதிமுகவின் சிங்க கூட்டம் சிலிர்த்தெழுந்து உங்களை சிதில் சிதிலாக உருவாக்குகிற காலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் உருவாக்குவார்கள். இன்னும் போதாது, இன்னும் எங்களை கேவலப்படுத்துங்க, அசிங்கப்படுத்துங்க. மற்றும் பலர் பேரை உச்சரிக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவதார புருஷன். நீங்க அதிமுக பேரை சொல்லிட்டா, பொதுச் செயலாளரை சந்திச்சுட்டா, பொதுச் செயலாளர் பேரை சொல்லிட்டா அவருக்கு விளம்பரம் கிடைச்சிடும். ஏன்னா நீங்க சினிமா நடிகர்.